ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் எலிமெண்ட்ஸ். இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபார்மேட்டிங் எலிமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு என்னென்னலாம் இருக்குன்றத நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு பி. பி மீன்ஸ் போல்டு டேக். ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்னாலும் போல்டுனாலும் ஒரே மாரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு அது கோட் பண்ணும்போது காட்டுறேன். அடுத்து ஐன்னு ஒரு டேக் இருக்கு. அது என்னன்னா இட்டாலிக். அந்த இட்டாலிக் ஃபாண்ட் வரதுக்காக. ஸ்மால்னு ஒரு டேக் இருக்கு. ஸ்மால்ன்றது என்னன்னா பேசிக்கா அந்த லெட்டர ரொம்ப சின்னது பண்ணி காட்டும். நம்ம எந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸும் அப்ளை பண்ணாம இந்த மாரி டேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அடுத்து மார்க். மார்க்குன்றது உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு. அதே மாரி டெலீட்டு, சப்பு, சூப்பர் இந்த மாரி இருக்கு. இது எல்லாத்தையுமே நான் இப்போ உங்களுக்கு கோட்ல பண்ணி காட்டுறேன். கோட்ல பண்ணி காட்டும்போது தான் புரியும். ஜஸ்ட் வாய் வார்த்தையில சொன்னா எதுவுமே புரியாது. ஓகே, நம்ம ஒரு டேக்கா ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட்டு போல்ட் டேக் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ போல்ட் டேக்ல இப்போ இங்க பேராகிராஃப் டேக்குள்ள நம்ம இந்த அவர் HTML எடிட்டர்ன்னு இருக்கா? இந்த HTML மட்டும் நான் போல்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம்னா, நான் ஒரு டேக் பி டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி போயிட்டு HTML முடிஞ்சோடனே நான் பி டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த ஒரு டேக் மட்டும் போல்ட் ஆயிருக்கு. அந்த HTMLன்றது வார்த்தை மட்டும் போல்ட் ஆயிருக்கு. இது எந்த போல்ட் டேக் எந்த எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் இந்த போல்ட் டேக் எடுத்துகிட்டு ஸ்ட்ராங் போடுறேன். நான் இப்போ ஸ்ட்ராங்குன்னு போடுறேன். இங்கேயும் நான் ஸ்ட்ராங்குன்னு மாற்றிக்கிறேன். மாற்றினா இதுவும் போல்ட் டேக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது இம்பார்ட்டன்ட். இந்த இதில் இந்த HTMLன்ற வேர்டு இம்பார்ட்டன்ட்டுன்றதை குறிக்கிறதுக்காக தான் ஸ்ட்ராங். போல்ட் டேக்கில் எந்த இம்பார்ட்டன்ஸுமே அதில் கிடையவே கிடையாது. அது இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். இப்போ அடுத்து நம்ம இந்த HTML இப்போ நான் இட்டாலிக் ஃபாண்ட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் எனக்கு இது அப்படின்றதுக்காக நான் இப்போ காட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ஐன்னு மாற்றிட்டேன். ஐன்னு மாற்றினோன்னு பாருங்கள், இங்கே பாருங்கள், அவர் HTML மட்டும் அந்த இட்டாலிக் ஃபாண்ட்லாம் வந்துடும். இதுதான். இதே மாதிரி இப்போ நான் அடுத்து ஸ்மால்னு ஒரு டேக் சொன்னேன். இப்போ ஸ்மால் இங்கே கொடுத்து பார்ப்போம். ஸ்மால்னு கொடுத்துட்டோன்னா அந்த HTML மட்டும் சின்னதாகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்மால் டேக் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன்னா, இந்த ஸ்மால் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, அந்த இடத்துல மட்டும் அந்த டெக்ஸ்ட் மட்டும் ஸ்மாலராக வரதுக்காக நம்ம இந்த ஸ்மால் டேக் யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அவர் HTMLன்றது ஒரு சின்ன சேஞ்ச் தான். அதாவது உங்களுக்கு அந்த ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணி காட்டும்போது அந்த சின்ன சேஞ்ச் மட்டும் தெரியும். இப்போ நான் இந்த ஸ்மால் டேக்கை தூக்கிட்டேன்னா அப்போ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த ஸ்மால் டேக் ஓகே. இப்போ நான் கொடுத்துட்டேன்னா இந்த HTMLக்கும் நம்ம போட்டிருந்த HTMLக்கும் உங்களுக்கு நல்லாவே இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன டேக் பார்க்க போகிறோம்னா மார்க் ஒரு டேக். மார்க் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன்னா, நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக. இப்போ நான் இங்கே நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நான் இங்கே மார்க் டேக் க்ளோஸே பண்ணல. ஸோ அது எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணுது. நான் இப்போ இந்த மார்க் டேக்கை க்ளோஸ் பண்ணோன்னே வெறும் இந்த HTML மட்டும் ஹைலைட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி காட்டுறது, இது ஹைலைட் பண்ணி காட்டுறது, ஒரு இம்பார்ட்டண்ட்டான காட்டுறதுக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம இந்த மார்க் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து டெலீட்னு ஒரு டேக், DEL அதோட ஷார்ட் ஃபார்ம். இது என்ன பண்ணணும்னா, இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, இந்த டெலீட்டை நான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன், இங்கே நான் க்ளோஸ் பண்ணலை. இந்த இடத்துல மார்க்குன்றது தான் இருக்குது. ஸோ அதனால இது எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நான் டெல்லுன்னு கொடுத்தோன்னா வெறும் HTML மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். இந்த மாதிரி இந்த வேணாம், இது இது கிடையாது அப்படின்ற மாதிரி நேரத்தில் நம்ம இந்த டெலீட் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சப்னு ஒரு டேக் இருக்குது. அது என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு கீழே இப்போ ஃபார்முலாலாம் இருக்கும்ல. இப்போ நம்ம இது H2O அந்த மாதிரி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறதுக்காக போடுறேன். H2O ஓகே. இதை நான் போட்டேன்னா இங்கே மட்டும் பாருங்கள், இந்த லைன் மட்டும் கீழே வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.